வணக்கம். இது ஒரு டே ரொட்டீன் vlog. டிஷ்வாஷரில் லோட் பண்ணியிருந்த பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி வந்துருச்சு. அதெல்லாம் எடுத்து வச்சுட்டா தான் நெக்ஸ்ட் நம்ம சமைச்சதுக்கப்புறம் பாத்திரத்தை லோட் பண்ண முடியும். நைட் டின்னருக்கு நம்ம வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. அதனால் சிக்கன் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். முன்னாடிலாம் ஃப்ரோசன் சிக்கன் தான் வாங்குவோமே. இப்போ எனக்கு ஃப்ரெஷ் சிக்கனே வந்து ஒரு கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதனால் ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கிது. அமெரிக்காவில் பவுண்ட் எல்பியில் தான் அளவுகள் இருக்கும். ஒரு கவர் வந்து 2 பவுண்டு. ஒரு பவுண்ட் அப்படிங்கிறது 1/2 kg கிட்ட வரும். அக்யூரேட்டாக சொல்லணும்னா 450 grams வரும். நாங்கள் இருக்கிற நியூ ஜெர்சியில் ஒரு பவுண்டோட சிக்கனோட ரேட் வந்து $4. வெண்டைக்காய் விலை இதோட காஸ்ட்லியாக இருக்கும். நம்ம ஊரில் வெண்டைக்காய் வந்து ரொம்ப கம்மியாக காசு கொடுத்து வாங்குவாங்க. ஆனால் நாங்கள் இங்கே ரொம்ப அதிகமாக காசு கொடுத்து வாங்குவோம். நான் மொத்தம் 4 பவுண்ட் சிக்கன் வாங்கியிருந்தேன். 2 பவுண்ட் வந்து சில்லி சிக்கன் செய்கிறதுக்காக. அதுக்கு வந்து தை பீஸ் வந்து போன்லெஸ்ஸாக வாங்கிட்டு வந்திருந்தேன். சில்லி சிக்கன் ரெசிபி ரொம்ப சிம்பிள். வாஷ் பண்ண சிக்கனில் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 3 ஸ்பூன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா 1 ஸ்பூன் மைதா எடுத்துக்கணும். அதில் வந்து 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு எக்கு போட்டுக்கிட்டு, எக்கு போட்டால் தான் வந்து அந்த மசாலாலாம் பிரியாமல் வரும். கண்டிப்பாக எக்கு போடணும். அதுக்கப்புறம் புளிப்பு தன்மைக்கு வந்து லெமன் புளிஞ்சு விடணும். நமக்கு அளவுக்கேற்ற உப்பு போடணும். எனக்கு சமையலில் நான்வெஜ் ஐட்டம் செய்கிறது தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். எந்த மசாலா கூட குறைச்சல் போட்டாலுமே அது டேஸ்ட் கரெக்டாக வந்துடும். வீட்டுக்கு யாராவது வெஜ்ஜு சாப்பிட்ற ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்கன்னா வெஜ்ஜா அதில் என்ன செய்கிறது அப்படின்னு தான் யோசனை வரும். இதே நான்வெஜ்னா இது காம்போவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பர்ஃபெக்டாக ஒரு மெனு கொண்டுட்டு வந்துடுவேன். சில்லி சிக்கனுக்கு கலருக்காக கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர், காரத்துக்காக நார்மல் சில்லி பவுடர், அப்புறம் மீட் மசாலா அப்படின்னு இங்கே ஒன்று விற்கிது, கரம் மசாலா மாதிரி, அதையும் போட்டாச்சு. சிக்கன் மேலே போட்ட எல்லா மசாலாவையும் நல்லா கிளறிக்கணும். மினிமமாக ஒரு 1/2 an hourக்காவது மூடி வைக்கணும். நான் ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே மூடி வச்சுருந்தேன். எண்ணெய் சட்டியில் எண்ணெயை ஊற்றி ஹீட் பண்ணிவிட்டு பொரிக்க வேண்டியதான். நான்வெஜ் போட்டு ஃப்ரை பண்ணுற எண்ணெயை நான் வந்து ரிட்டன் யூஸ் பண்ண மாட்டேன். அதனால் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு பொரிக்கிறேன். வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வராங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஃப்ரெண்ட்ஸோட குழந்தைங்களும் வராங்க. அவங்களுக்காக தான் இந்த போன்லெஸ் சில்லி சிக்கன் செய்கிறோமே. இந்த சில்லி சிக்கனில் மேரினேட் பண்ணும்போது கார்ன்ஃப்ளவர் மாவு கூட மைதா மாவு போடுறதுனால மசாலா வந்து கொஞ்சம் கூட கீழே உதிராது, அப்படியே ஒட்டிகிட்ருக்கும். இந்த பக்கம் ஒரு பெரட்டு, அந்த பக்கம் ஒரு பெரட்டு. கொஞ்சம் நேரம் கழித்து ரெட் கலர் வந்துருச்சா, எடுத்து போடு. அவ்வளோதான், இந்த டிஷ்ஷு முடிஞ்சிருச்சு. 2 பவுண்ட் அப்படிங்கிறது 1 kg கிட்ட பொரிக்கணுமா, அதனால் அது பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிடுச்சு. அடுத்து சிக்கனில் இன்னொரு ரெசிபி. இதுவும் 2 பவுண்ட் தான். பீஸ்லாம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். போன் சிக்கன். காஸ்கோவில் ஃப்ரோசன் சிக்கன்லாம் நாங்கள் எப்படி வாங்குவோன்னா, விங்ஸ் தனியாக, அதுக்கப்புறம் லெக் பீஸ், அது மாதிரி தனித்தனியாக இருக்கும். இந்த கடை ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா, அதனால் ஒரு கோழியை வந்து ஃபுல்லாக கட் பண்ணி கொடுத்துட்றாங்க. இந்த சிக்கனையும் ஒரு 4-5 டைம் கிட்ட வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு திரும்ப வாஷ் பண்ணிப்போம். வெஜிடபிள்ஸ்லாம் நான் கட் பண்ணும் போது ஒரு ஷேப்பாக சின்னதாக கட் பண்ண மாட்டேன். வதக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி போட்டுருவேன். என் வீட்டுக்கார் வந்து அவர் ஷேப்பாக கட் பண்ணி குட்டியாக கட் பண்ணி தரேன்ட்டு எல்லா வெஜிடபிள்ஸும் அவர் தான் கட் பண்ணி வச்சுருந்தாரு. என்னோட மாமியாரும் இதே டைலாக் சொல்லிட்டு எல்லா காய்கறியும் அவங்களே கட் பண்ணி கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் ஒரு ரெசிபி. இந்த ரெசிபி வந்து குக்கரில் வந்து சிக்கன் கிரேவி எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது தான். நான்வெஜ் ஐட்டமுக்கு போடுற ஸ்பைசஸ்லாம் அமெரிக்காவில் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். அதனால் இந்தியாவிலேருந்து வரும்போதே நிறைய எடுத்துகிட்டு வந்துடுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு ஸ்பைசஸ்லாம் போட்டுட்டு வெங்காயம் போட்டு வதக்க வேண்டியதான். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போது 2 பங்கு இஞ்சினா 1 பங்கு பூண்டு போட்டோம்னா காரம் கரெக்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதங்கி ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் தக்காளியை போட்டு வதங்க வேண்டியதான். தக்காளியை வதங்கி அந்த மசாலா எல்லாமே எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம சிக்கனையும் போட்டு வதக்க வேண்டியதுதான். சிக்கனில் நீங்கள் ஏதாவது ரெசிபி செய்கிறீங்கன்னா நீங்கள் வதக்கும் போதே அது பாதி பாயில்ட் ஆகிடும். அது வதங்கும் போதே அந்த தண்ணியிலே வெந்துடும். எக்ஸ்ட்ரா தண்ணி கூட நீங்கள் ஊற்ற வேண்டாம். இது நம்ம ஊரில் யூஸ் பண்ணுற நார்மல் குழம்பு மிளகாய் தூள். அதில் ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு எகெயின் வதக்க வேண்டியது தான். எனக்கு சமைக்கும் போது கல்லுப்பு யூஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுவேன். இங்கே கல்லுப்பு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், கிடைக்காது. தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு பெப்பர் பவுட்ரு 1 ஸ்பூன் போட்டுட்டு கொஞ்சமாக தேங்காய், முந்திரி பருப்பு, சோம்பு இதெல்லாம் அரைச்சி அதில் ஊற்றிட்டு 3 விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். கிரேவி கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஓப்பன் பண்ணி டேஸ்ட் பண்ணிங்கன்னா காரம், அந்த வெங்காயம், தக்காளி எதுவுமே கண்ணில் படாது, எல்லாமே கரைஞ்சிருக்கும். நான் சமைக்கும் போது மோஸ்ட்லி டேஸ்ட் பண்ணி பார்க்குற ஹேபிட் இருக்காது. கண்ணால் பார்த்தாலே ஒரு அளவு தெரிஞ்சிடும். இப்போ வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் வர போகிறாங்க அப்படின்றதுனால டேஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப கொஞ்சமாக வந்து உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் உப்பு போட்டு மேட்ச் பண்ணியாச்சு. 2 ரெசிபி முடிஞ்சிடுச்சு. அடுத்து ஷிம்ப்பு. இதை ஃப்ரானுன்னு கூட சொல்லலாம். இதோட வேலிடிட்டி வந்து 1 வருஷத்துக்கு இருக்கும். டிசம்பர் 2024 வரைக்கும் இருக்குது பாருங்கள். இது வந்து காஸ்கோவில் கிடைக்கும். டெய்ல் ஆஃப் அப்படின்றது ஃபுல்லாக க்ளீன் பண்ணது. இந்த ஷிம்ப் வந்து ஃப்ரோசன் ஐட்டம், ஃப்ரீசரில் வச்சு தான் மெயின்டைன் பண்ணணும். ஒரு பாக்கெட்டில் 40 கவுண்ட் இருக்கும். நான் பாதி தான் செஞ்சுருக்கேனே, பாதி வந்து எடுத்து வச்சுட்டு
இன்னொரு 1 மாதம் கழித்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். இதிலே ஜிப்லாக் கவர் மாதிரி தான் லாக் இருக்கும். அதை போட்டுட்டு நம்ம ஃப்ரீசரில் வச்சுட்டா கெடாமல் நல்லாயிருக்கும். இங்கே ஃப்ரிட்ஜுமே ரொம்ப பெருசாக இருக்கும், ஃப்ரீசருமே பெருசாக இருக்கும். ஃபுல்லாக க்ளீன் பண்ணி தான் இருக்கும் ஃப்ரானு. நடுவில் உள்ள அந்த குடல் எல்லாத்தையுமே எடுத்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிடுவாங்க. இதை வந்து ஒரு 2 மணி நேரம் கிட்ட தண்ணியில் போட்டு வச்சுருக்கணும். அப்போ தான் நார்மல் கன்சிஸ்டன்சிக்கே வரும். இவ்வளோ நாள் ஃப்ரீசர்லேயே இருந்ததுனால கை வைக்கவே முடியாது, அவ்வளோ சில்லுன்னு இருக்கும். தண்ணி ஒரு 2 ஹவர்ஸ் ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து சமைக்க ஆரம்பிச்சிடலாம். இதுவும் ஒரு சிம்பிள் ரெசிபி தான். வெங்காயத்தை நல்லா போட்டு வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை போட்டு வதங்கணும். அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க அந்த ஃப்ரான் எடுத்து போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் குழம்பு மிளகாய் தூள் போடணும். அமெரிக்காலேருந்து இந்தியா ட்ரிப் யார் போனாலுமே எங்கள் அம்மா வீட்டிலேருந்து அவங்க வீட்டு அட்ரஸ்க்கு வந்து இந்த குழம்பு மிளகாய் தூள் அனுப்பிச்சி விட்ருவாங்க. எனக்கு இங்கே வந்து கொடுத்துருவாங்க. நான் இங்கே வந்ததுலேருந்தே ஒரு 2 மாதத்துக்கு ஒரு டைம் எங்கள் அம்மா வந்து இந்த குழம்பு மிளகாத்தூள் அனுப்பிச்சி விட்ருவாங்க. என் தங்கச்சி வர கேட்கும், இந்த மிளகாத்தூள் வந்து ஜூஸ் போட்டு குடிச்சிடுறீங்களா அப்படின்ட்டு. ஆனால் நான் இந்த மிளகாத்தூள் தான் எல்லா சமையலுக்குமே யூஸ் பண்ணுவேனே. இந்த ஷிம்புக்கு தண்ணி ஊற்றாமல் வேக வைக்கணும். மூடி போட்டு வேக வைக்கிறதுலே நிறைய தண்ணி வந்து தண்ணிலாம் வற்றினதுக்கப்புறம் நல்லா ட்ரை ஃப்ரை ஆயிடும். 3 ரெசிபி முடிஞ்சிருச்சு. இது 4வது ரெசிபி. 7 லிட்டர் குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு ஸ்பைசஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக போட்டுட்டு வெங்காயம் போட்டு வதக்க ஆரம்பிச்சிட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்க ஆரம்பிச்சாச்சு. ஒரு பிரியாணி ஏதாவது ஒரு நான்வெஜ் ஐட்டம் செய்கிறோம்னா வெங்காயம் தக்காளி தான் வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். வெங்காயம் தக்காளி கட் பண்ணி கொடுக்க ஆள் இருந்தால் எவ்வளோ வேணாலும் போடலாம். என் வீட்டுக்காரர் கட் பண்ணி கொடுக்க நான் அதை போட்டு சமைக்க பிரியாணி அமோகமாக இருந்துச்சு. இது வந்து வெஜிடபிள் புலாவ். பச்சை மிளகா கட் பண்ணி போடாமல் முழுசாக தான் போடணும். கட் பண்ணி போட்டால் ரெசிபி ஃபுல்லாக பச்சை மிளகா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இது வந்து ஃப்ரோசன் தேங்காய். இந்த தேங்காவுக்குமே ஒரு 1.5 வருஷம் கிட்ட எக்ஸ்பிரி டேட் கொடுத்துருப்பாங்க. இந்த தேங்காவையுமே நம்ம ஃப்ரீசரில் வச்சு தான் மெயின்டைன் பண்ணணும். நார்மல் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா கெட்டு போயிடும். இதை எடுத்துட்டு நம்ம அவனில் வந்து 30 செகண்ட்ஸ் வச்சு ஹீட் பண்ணோம்னா தேங்காய் வந்து உதிரியாக வந்துடும். இல்லைன்னா ரொம்ப கட்டியாக இருக்கும். நான் செய்கிறது தேங்காய் பால் வெஜிடபிள் புலாவ், அதனால் தேங்காய் பால் போடுறேன். இப்போ நான் வந்து 7 டம்ளர் ரைஸ் போட்டிருக்கேன். அதுக்கு வந்து 14 டம்ளர் வந்து நார்மலாக தண்ணி ஊற்றுவோம். நான் வந்து 13 டம்ளர் தான் தண்ணி ஊற்றுவேன். 1 டம்ளர் வந்து கம்மி பண்ணி ஊற்றிப்பேன். ஃப்ளேவருக்காக ஒரு 5 டம்ளர் கிட்ட தேங்காய் பால் ஊற்றிட்டு மற்றதெல்லாமே தண்ணி தான் ஊற்றிப்போமே. குக்கரில் உள்ள தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் ரைஸ் போட்டு மூடி வச்சுட்டு 2 விசில் வச்சு ஆஃப் பண்ணோம்னா சூப்பரான தேங்காய் பால் புலாவ் ரெடி ஆயிரும். இது ஜாக் ஃப்ரூட் கேசரி, ரெட் சில்லி சிக்கன், அதுக்கப்புறம் ஆனியன் ரைத்தா, அதுக்கு அடுத்தாப்பில் இருக்கிறது ஷ்ரிம்ப் ஃப்ரை, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வெஜிடபிள் குருமா, அதுக்கப்புறம் நம்ம பண்ண சிக்கன் குருமா, குக்கரில் பண்ண சிக்கன் குருமா. என் ஹஸ்பண்ட் சப்பாத்தியை ஹீட் பண்ணிகிட்ருக்காங்க. கடையில் வாங்கின சப்பாத்தி தான், லைட்டாக ஹீட் பண்ணி வச்சா போதும். ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு சப்பாத்தியும் கிரேவியும் போய் கொடுத்துட்டு வராங்க. நானும் கிச்சன் ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ரெடி ஆகிட்டேன். என் பாப்பாவும் ரெடி ஆகிட்டாங்க. டின்னர் டைம் வந்து நைட்டு 8 மணிக்காக சொல்லியிருந்தேன். அதனால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே 8 மணிக்கு தான் வருவாங்க. நான் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் சேர்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த சேர் வந்து பீச் சேர் அப்படின்னு சொல்லுவாங்க. வெயிட்டில் வந்து ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும். நம்ம எங்கேயாவது போகிறோம்னா இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம். இங்கே நிறைய ப்ரோக்ராம் வைப்பாங்க. இந்த தீபாவளி ப்ரோக்ராம், பொங்கல் ஃபெஸ்டிவல்லாம் பார்த்துருப்பீங்க. அது மாதிரி போகும்போது வந்து அங்கே சேர் இருக்காது. நம்ம தான் இது மாதிரி வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போட்டு உட்காந்துக்கணும். குக் பண்ண ஃபுட்டெல்லாம் கரெக்டாக கிச்சனில் எடுத்து வச்சுட்டேன். ஈவினிங் டைம் அப்படிங்கிறதுனால சாமியும் கும்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டுட்டோம் எல்லாருமே. 2 செட் ஆஃப் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. இவங்க வந்து நான்வெஜ் சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட்டு நான்வெஜ் சாப்பிடாத ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடணும். இதுலேயும் ஒருத்தவங்க மட்டும் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. அதனால் அவங்களுக்காக தான் வெஜ் புலாவ் அப்படின்ட்டு கொஞ்சமாக வெஜ் மெனு வச்சுருந்தேன். பசங்கள்லாம் சாப்பிட்டுட்டு எகெயின் ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 8 o'clock ஸ்டார்ட் பண்ண டின்னர் டைம் வந்து ஒரு 12 o'clock தான் முடிஞ்சுது. பசங்களும் தூங்காமல் விளையாண்டுட்டு இருந்தாங்க 12 o'clock வரைக்குமே. ஜென்ரலாக இங்கே ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தாலே கண்டிப்பாக பாப்பாவுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு வந்துடுவாங்க. அது ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷமாகிடுது. இந்த vlog நான் இதோடய முடிச்சுக்கிறேன். வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.